ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி சிகப்பரிசி வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு அரை கப் சிகப்பரிசி எடுத்திருக்கேன். அதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா நம்ம இன்னும் ஒரு ஹாஃப் கப் நான் ஜவ்வரிசி சேர்க்க போகிறேன். அதனால் ஓரளவுக்கு வறுபடட்டும், அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு ஹாஃப் கப் ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். எந்த கப்பால் நீங்கள் சிகப்பரிசி அளந்தீங்களோ அதே கப்பால் அளந்துக்கோங்க. இப்போது இதையே நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி சிகப்பரிசி வேறு வேறு கன்சிஸ்டன்சியில் வறுபடும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சிகப்பரிசியை ஓரளவுக்கு வறுத்துட்டு அப்புறமா சேர்த்துக்கிறேன். இப்போ எனக்கு ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நான் ஓரமாக ஆற வச்சிடுறேன். இப்போ இன்னொரு பேனில் நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேன். இப்போ முந்திரியும் நல்லா ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் அதில் நான் கொஞ்சமாக ஒரு 1 கப் நான் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் நல்ல ஒரு அரோமா வரும், ஃப்ளேவர் வரும் வறுபட்டதுக்கப்புறம். அந்த ஸ்டேஜில் நம்ம இன்றைக்கி 1 கப்புக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் சக்கரை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க, உங்களோட விருப்பம்தான். 1/4 கப் அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ சக்கரை லைட்டாக மெல்ட் ஆகி அந்த கன்சிஸ்டன்சி வரும் பொழுது நீங்கள் ஏலக்காய் தூள் தூவிட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணி ஒரு ஓரமாக ஆற வச்சிடலாம். நம்ம இப்போ சக்கரை கொஞ்சம் ஓரளவுக்கு மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். இப்போ ஏலக்காய் தூளை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை ஒரு ஓரமாக ஆற வச்சிடலாம். இதை நம்ம உருண்டையாக உருட்டி ஸ்டஃபிங்காக தான் வைக்க போகிறோம். அதனால நமக்கு சக்கரை மெல்ட் ஆனால் மட்டும் போதும். இப்போ இது ஓரமாக ஆற வச்சிடுறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி ஆற வச்சுருந்த அந்த சிகப்பரிசியும் ஜவ்வரிசியும் நல்லா உங்களுக்கு ஆறிடுச்சு. இப்போ இது நம்ம மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போது இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு ஹாட் வாட்டர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, நார்மல் வாட்டரே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போது நான் கையில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு கீ வேணும்னா ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எப்படி கொழுக்கட்டை திரட்டுவோமோ அதே மாதிரியே திரட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி கைனாலே இந்த மாதிரி நான் திரட்ட போகிறேன். உங்களுக்கு கைனால் வராதுனாக்கா நீங்கள் சப்பாத்தி கட்டையில் வச்சு கூட நீங்கள் திரட்டிக்கோங்க. இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்துலேருந்து ஒரு உருண்டை எடுத்து வச்சு நம்ம கைனாலே நல்லா மூடிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை நல்லா கைனாலே அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஜவ்வரிசி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வயசானவங்களுக்கு இந்த மூட்டு வலி, நாள்பட்ட முதுகு வலியெல்லாம் இருந்துச்சுனாக்கா சாப்பிட்டிங்கனாக்கா வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இது நீங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம உள்ள பூர்ணம் வச்சு செய்கிறதுனால அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் திரட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நான் ஒரு இட்லி பானையில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட போகிறேன். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும் பொழுது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங் ஆனதாகவும் இருக்கும். இப்போ இதை நான் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட போகிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான சிகப்பரிசி பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லது மூட்டு வலிக்கெல்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.